ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலவாய்புரத்துக்கு வந்து போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு போகிறேன்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நான் கிளம்பிட்டேன். அம்மா வந்து உள்ள இருக்காங்க. வேலை பார்த்துட்ருக்காங்க. கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தால் இந்த மழை வந்து நல்லா கெடுத்து விட்டுச்சு. கஷ்டப்பட்டு எப்படியோ பஸ்ஸில் ஏறியாச்சு. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக பெரிய மழையாக வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஒரு வீட்டு வாசலில் போய் நின்றுட்டோம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பி முடிக்கிறதுக்கேவும். இங்கே வேறு பாதி நேரம் நின்றுட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் ஃபங்க்ஷனுக்கு. எப்படியோ போயிட்டு நாங்கள் ராஜபாளையம் போய்கிட்டு இருக்கோம். அங்கே கூட சுத்தமாக மழையே பெய்யலை. மீதி ஸ்ரீவியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மழை பெஞ்சிச்சு. ராஜபாளையத்தில் போகிறோம், சுத்தமாக மழையே இல்லை. எப்படியோ ஃபங்க்ஷனுக்கே போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தலவாய்புரம். அந்த மலை அந்த தண்ணி எல்லாமே தலவாய்புரத்தில் தான் இருக்குது. செம்ம அழகாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு வீடியோவாக எடுத்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தோம். இப்போ அந்த மண்டபத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். யாருன்னா நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் வந்தோம். 2 பேர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். நான் இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஜூஸ் கடையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீவி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் கடையில் தான் நிற்கேன். எதுக்கு அப்படின்னா, போகும்போது தான் தலைவிதின்னு பார்த்தா வரும்போது அதுக்கு மேலே பெரிய மழையாக பெஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆட்டோ வந்து ஒன்று ஒன்றா நிப்பாட்டி பார்த்தாங்க. எல்லாமே காசு கூட கேட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஆட்டோ தான் சிக்கிச்சு. அதை வந்து பிடிச்சி எப்படியோ வீட்டுக்கு போய் சேரணுமே அப்படின்றதுக்காக வேகமாக வீட்டுக்கு போகணும். பயங்கர மழை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எதுக்குடா போனோம் இன்றைக்கி அப்படின்ட்டு ஆயிடுச்சு. போயிட்டு வரவே முடியல. எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். அப்புறம் இருந்துமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வேறு பரோட்டா கேட்டிருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பரோட்டா வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.